ശ്ലോകം 41. നിമിഷാർദ്ധം വിനാ ത്വാം വൈ നാഹം സ്ഥാതുമിഹോത്സഹേ സഹൈവ നയമാം വത്സ യത്ര തേ ഗമനേ മതീ. നിമിഷ അർദ്ധം വിനാ ത്വാം വൈ ന അഹം സ്ഥാതും ഇഹ ഉത്സഹേ സഹ ഏവ നയ മാം വത്സ യത്ര തേ ഗമനേ മതിഹി. அரை நொடி கூடியும் உன்னை பிரிஞ்சிங்க இருக்கிறதுக்கு என்னால சாதிக்காது குழந்தை, நீ போற இடத்துக்கு என்னையும் கொண்டு போ. ஸ்லோகம் 42. இத்யுக்த்வா நிஸ்ருதா மாதா தாத்ரேயி சம்யுதா ததா விப்ரைர்தத்தாசிஷ சர்வே நித்யயோர் ஹர்ஷ சம்யுதா. இது உக்த்வா நிஸ்ருதா மாதா दात्रेयी संयुधा तदा विप्रैहि दत्ताशिषः सर्वे निर्ययुः हर्ष संयुधाः. அப்படி சொல்லிட்டு அந்த அம்மையும் புத்திரனுமா கூடி போறதுக்கு ரெடியானா முனிகளெல்லாம் அவளை ஆசீர்வாதம் பண்ணினா. அப்படி சந்தோஷத்தோடு கூடிட்டு முனிகளோடு ஆசீர்வாதத்தோடு கூடிட்டு எல்லாரும் യാത്രയാനാ. ശ്ലോകം 43. വാരാണസ്യാം തദാ പ്രാപ്ത രഥേനൈകേന രാഘവ ജ്ഞാത സുബാഹുനാ തത്ര പൂജിതശ്ചാർഹണാദിഭിः. വാരാണസ്യാം തദാ പ്രാപ്ത രഥേന ഏകേന രാഘവഃ ജ്ഞാതഃ സുബാഹുനാ തത്ര പൂജിതഃ ച അർഹണ ആദിഭിः. അവ വാരാണസിയില വന്നു ചേർന്ന ഒരു രഥവും മാത്രമായിട്ട് அந்த ரகுகுமாரன் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச சுபாஹு அவரை வரவேற்று யதாவிதி பூஜிச்சு சல்காரம் பண்ணினார். സ്വയംവര പന്തലുக்கு ആര് വന്നാലും யதாவிதி பூஜிச்சு சல்காரம் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதாக்கும் தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுறது. அதன்படி தன்னந்தனியா ஒரே ஒரு ரதத்தை மட்டுமே வச்சுட்டு வந்திருக்கிற கானனத்துல வசிக்கிற அந்த ரகுகுமாரன் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே சுபாஹு ஓடி போய் அவரை சல்காரம் பண்ணி സ്വീകരിച്ചാர். ശ്ലോകം 44. നിവേശാർത്ഥം ഗൃഹം ദത്തമന്നപാനാദികം തദാ സേവകം സമനുജ്ഞാപ്യ പരിചര്യാർത്ഥമേവ ച. നിവേശാർത്ഥം ഗൃഹം ദത്തം അന്നപാനാദികം അന്നം പാനം ആദികം തദാ സേവകം സമനുജ്ഞാപ്യ പരിചര്യാർത്ഥമേവ ച. പരിചര്യാർത്ഥം ഏവ ച. தங்கறதுக்கு வீடு, சாப்பிட்றதுக்கு உணவு, அதே மாதிரி குடிக்கிறதுக்கான பானீயங்கள் எல்லாம் கொடுத்தார். பரிசரணம் பண்றதுக்கான சேவகர்களையும் அந்த ராஜா ஏற்பாடு பண்ணினார். ஸ்லோகம் 45. மிளிதாஸ்த்வத ராஜானோ நானா தேசாதிபாகில யுதாஜிதபி சம்பிராப்தோ ദൗഹിത്രേണ സമന്വിത. മിളിതാഹ തു അദ രാജാത് രാജാനോ നാനാ ദേശാധിപാ കില യുധാജിത് അഭി സംപ്രാപ്തഃ ദൗഹിത്രേണ സമന്വിതഃ. அதுக்குள்ள நிறைய தேசங்களிலிருந்து நிறைய ராஜாக்கள் எல்லாம் அங்க வந்துட்டு இருந்தா. அந்த கூட்டத்துல பேரனான யுதாஜித் பேரனான சத்ருஜித்தோடு கூடிட்டு யுதாஜித்தும் அங்க வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 46. கருஷாதிபதிச்சைவ ததா மத்ரேஸ்வரோ நிருப சிந்துராஜஸ்ததா வீரோ யோதா மாஹிஷ்மதீபதி. கருஷ அதிபதிஹி ச ஏவ ததா மத்ரேஸ்வரः நிருபः சிந்துராஜः ததா வீரः யோத்தா மாஹிஷ்மதீபதி. கருஷ രാജ്യത്തോട് അധിപതിയും മദ്രാധിപതിയും സിന്ധുരാജാവും വീരയോദ്ധാവുമാണ് മാഹിഷ്പതിയും എല്ലാം അങ്ക വന്നിருக்கா.
ശ്ലോകം 47. പാഞ്ചാല പർവതീയശ്ച കാമരൂപോതി വീര്യവാൻ കർണാടശ്ചോളദേശീയ വൈദർഭശ്ച മഹാബല. പാഞ്ചാലഃ പർവതീയഃ ച കാമരൂപഃ അതിവീര്യവാൻ കർണാടക ചോളദേശീയ വൈദർഭ ച மகாபலஹ. நிறைய ராஜாக்கள் வந்திருக்கா. அதுல ஒரு சில ராஜாக்களோட பேரெல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பாஞ்சால ராஜா பர்வத பிரதேசத்தில் இருக்கிற ராஜா, அதிவீரியவானாயிருக்கிற காமரூபனாயிருக்கிற கர்நாடக சோழ தேசாதிபதியாயிருக்கிற ராஜாக்கள், மகா பராக்கிரமசாலிகளாயிருக்கிற விதர்ப ராஜாக்கள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்திருந்தா. ஸ்லோகம் 48. அட்சௌஹினி त्रिषष्टिश्च मिलिता संज्ञया तदा वेष्टिदा नगरी साधु सैन्यै सर्वत्र संस्थितै. अक्षौहिणी त्रिषष्टिः च मिलिता संज्ञया तदा वेष्टिदा नगरी साधु सैन्यैः सर्वत्र संस्थितैः. அங்க வந்து சேர்ந்த அட்சௌகிணிகளோட எண்ணம் 63. சர்வத்திர நிறந்து நிற்கிற சைன்யங்களால அந்த நகரம் அப்படியே மூடப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸ்லோகம் 49. ஏ தேசான்யே ஜ பஹவ ஸ்வயம்வரதித்ருச்சயா மிலிதாஸ்தத்ர ராஜானோ வரவாரண சம்யுதா. ஏ தேச அன்யே ஜ பஹவஹ ஸ்வயம்வர திதிர்ச்சயா மிலிதாஹ தத்ர ராஜானோ வரவாரண சம்யுதாஹ. கஜ வீரர்களோடு கூடின வேற ராஜாக்கள் எல்லாம் அந்த ஸ்வயம்பரம் பார்க்கறதுக்கு ஆயிட்டு அங்க வந்து சேர்ந்தா. நிறைய ராஜாக்கள் எல்லாம் அங்க கூடி சேர்ந்து நின்னா. ஸ்லோகம் 50. அந்யோன்யம் நிருபபுத்ராஸ்த இத்யோஜோர்மிளதாஸ்ததாம் சுதர்ஷனோ நிருபசுதோ ஹ்யாகதோஸ்தி நிராகுலா. அந்யோன்யம் நிருப புத்திர ஆஸ்த இதி ஊஜுஹு மிலிதாஹ ததா சுதர்ஷனஹ நிருபசுதஹ ஹி ஆகதஹ அஸ்தி நிராகுலஹ. அங்க வந்து சேர்ந்த ராஜகுமாரர்கள் பரஸ்பரம் சொன்னா, ராஜகுமாரனான சுதர்ஷனனும் சுயம்பரத்துக்கு வேண்டி அங்க வந்து சேர்ந்திருக்கார், எந்த ஒரு தயக்கமும் இல்லாதக்கு வந்திருக்கார் அப்படின்னு. ஸ்லோகம் 51. ஏகாகீரதமாரூஹ்ய மாத்ரா சஹ மகாமதே விவாஹார்த்தமிஹாயாத காகுத்ஸ கிம்னு சாம்பிரதம். ஏகாகீரதம் ஆருஹ்ய மாத்ரா சஹ மகாமதிஹி விவாஹ அர்த்தம் இஹ ஆயாதஹ காகுஸ்தஹ கிம்னு சாம்பிரதம். அம்மாவோடு கூடி தேரில தன்னதனியா வந்திருக்கிற ராஜகுமாரன், சுயம்பரத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு புத்திமானா வந்திருக்கிற அந்த ராஜகுமாரன் வனத்திலேந்து வந்திருக்கான் அவன். ஸ்லோகம் 52. ஏதான் ராஜசுதாம் த்யக்த்வா சசைன்யான் சாயுதானதா கிமேனம் ராஜபுத்ரி சா வரிஷ்யதி மகாபுஜம். ஏதான் ராஜசுதான் த்யக்த்வா சசைன்யான் சாயுதான் அதா கிம் ஏனம் ராஜபுத்ரி சா வரிஷ்யதி மகாபுஜம். சைன்ய சமேதம் ஆயுததாரிகளாயிட்டு வந்து சேர்ந்திருக்கிற இந்த ராஜகுமாரர்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ராஜகுமாரி இந்த வனத்துல வாழ்ந்துட்டு இருந்த இந்த ராஜகுமாரனை சீகரிப்பளோ அப்படின்னு கிண்டலா பேசிட்டு இருந்தா அவ. ஸ்லோகம் 53. யுதாஜிதராஜேஷஸ்தானுவாஜ மஹீபதே அஹமேனம் ஹனிஷ்யாமி கன்யார்த்தே நாத்ர சம்சயா. யுதாஜித் அத ராஜேஷஹ தான் உவாஜ மஹீபதீன் அஹம் ஏனம் ஹனிஷ்யாமி கன்யார்த்தே ந அத்ர சம்சயா.
ராஜபிரமுகனாயிருக்கிற யுதாஜித் அப்போது அந்த ராஜகுமாரர்கள் கிட்ட சொன்னார், அந்த கன்னிகைக்காக நான் இவனை கொல்லுவேன், என்னோட பேரனான சத்ருஜித்துக்காக்கும் அந்த பொண்ணை திருமணம் பண்றதுக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதனாலேயே உங்களுക്കൊന്നും எந்த விதமான டவுட்டும் வேண்டாம், நான் இப்போதே இந்த சுதர்சனனை കൊല്ലുവേൻ. ശ്ലോകം 54. കേരളാധിപതി പ്രാഹ തം തദാ നീതി സത്തമാ നാത്ര യുദ്ധം പ്രകർത്തവ്യം രാജൻ ഇച്ഛാ സ്വയംവരേ. കേരളാധിപതി പ്രാഹ തം തദാ നീതി സത്തമഃ ന അത്ര യുദ്ധം പ്രകർത്തവ്യം രാജൻ இச்சா சுயம்வரே. அப்போது ரொம்ப ரொம்ப நியாயமாய் இருக்கிற கேரளத்தில் இருக்கிற ஒரு ராஜா சொன்னார் யுதாஜித்து கிட்ட, யுதாஜித் ராஜாவே, இந்த சுயம்பரம் இச்சா சுயம்பரமாக்கும், இங்க யுத்தம் செய்யறது சரி கிடையாது, விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறது ஆக்குமே இந்த சுயம்பரம், அதனால இங்க யுத்தம் ஒன்றும் விடாது. ശ്ലോകം 55. ബലേന ഹരണം നാസ്തി നാത്ര ശുൽക സ്വയംവര കന്യേശ്ച യാത്ര വരണം വിവാദ കീദ്യശസ്ത്വിഹ. ബലേന ഹരണം ന അസ്തി ന അത്ര ശുൽക സ്വയംവരഃ. കന്യേച്ഛയാ അത്ര വരണം വിവാദഃ കീദൃശഃ തിഹ. കന്യകയെ ബലമായിട്ട് കൊണ്ടുപോർത്തുക്കൊന്നും സാധിക്കാതെ, കാരണം ഇത് ശുൽക സ്വയംവരം கிடையாது. கன்யகை ஆசைப்படுற ஒரு கல்யாணமாக்கும் இங்க நிச்சயம் பண்ணியிருக்கார் ராஜா. அதனால இங்க ആരും சண்டை போடக்கூடாது, ഇത് ചണ്ടയിലൊന്നും എന്തോ ഒരു കാര്യവും ഇല്ല. ശ്ലോകം 56. അന്യായേന ത്വയാ പൂർവമസൗ രാജ്യാത് പ്രവാസിത ദൗഹിത്രായാർപ്പിതം രാജ്യം ബലവൻ നൃപസത്തമാ. അന്യായേന ത്വയാ പൂർവം അസൗ രാജ്യാത് പ്രവാസിതഃ ദൗഹിത്രയാ അർപ്പിതം രാജ്യം ബലവൻ നൃപസത്തമ. ഹേ യുധാജിത്ത് രാജാവേ, എന്തോ ഒരു ന്യായവും ഇല്ലാതെക്ക് നിങ്ങൾ മുന്നാലെ ഇവനെ രാജ്യത്തിലേന്ത് വെളിയില ഓട്ടിവിട്ട് ബലമായിട്ട് രാജ്യത്തെ പിടിച്ചു പറിച്ച് ഉങ്ങളോട് പേരനായിരിக்கிற உங்களோட மகளோடு புத்திரனாயிருக்கிற ശത്രുജിത്തുക്ക് കൊടുക്കുകയും செஞ்சார். ശ്ലോകം 57. കാകുസ്തോയം മഹാഭാഗ കോസലാധിപതേ സുത കഥമേനം രാജപുത്രം ഹനിഷ്യസി നിരാഗസം. കാകുസ്തോ അയം മഹാഭാഗ കോസലാധിപതേ സുതഃ കഥം ഏനം രാജപുത്രം ഹനിഷ്യസി നിരാഗസം. ഏ മഹാഭാഗ രാജാവേ, കാകുസ്തനായിരിக்கிற இந்த ராஜகுமாரன், വനത്തിലെ വാഴற இந்த രാജകുമാരൻ കോസല രാജാവോട് പുത്രനാക്കും. അതിലെ എന്തവിധமான സന്ദേഹവും ആർക്കും വേണ്ട. ഒരു പാപവും ചെയ്യാത്ത இந்த രാജപുത്രനെ നിങ്ങൾ എന്നത്തുകാക്കും കൊല്ലപ്പോരേ. ശ്ലോകം 58. ലപ്സ്യസേ തത്ഫലം നൂനാമനയസ്യ നൃപോത്തമ ശാസ്താസ്തി കശ്ചിദായുഷ്മൻ ജഗദോസ്യ ജഗത്പദേ. ലപ്സ്യസേ തത്ഫലം നൂനം അനയസ്യ നൃപോത്തമ ശാസ്താ അസ്തി കശ്ചിത് ആയുഷ്മൻ ജഗതോ അസ്യ ജഗത്പതി. ஆயுஷ்மன் அப்படின்னு கூப்பிடுறார் அந்த கேரள ராஜா யுதாஜித்த. எந்த ஒரு மரியாதையும் இல்லாதக்கு நீங்கள் இப்படி செஞ்சால்
அதனோட பலம் நீங்கள் கண்டிப்பா அனுபவிப்பர். ஜெகல்பதியாய் இருக்கிற பகவான் இந்த பிரபஞ்சத்துல ஆறு தவறு பண்ணினாலும் சிக்ஷை கொடுப்பர். அதர்மம் உண்டாகிறதையெல்லாம், தர்மத்துக்கு சுதி உண்டாகிறதையெல்லாம் அவதாரம் எடுத்து துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவர் பகவான். அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். உங்ககிட்ட நியாயம் ஒன்றும் இல்லாததுனால உங்களுக்கு அதனோட பனிஷ்மெண்ட் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஸ்லோகம் 59. தர்மோ ஜயதி நாதர்ம சத்யம் ஜயதி நான்ருதம் மானயம் குரு ராஜேந்திரா த்யஜ பாபமதிம் கிலா. தர்மோ ஜயதி ந அதர்மஹ சத்யம் ஜெயதி ந அனுருதம் மா அனயம் குரு ராஜேந்திரா த்யஜ பாபமதிம் கிலா. தர்மமாக்கும் ஜெயிக்கும், அதர்மம் கிடையாது. சத்தியமாக்கும் ஜெயிக்கும், அசத்தியம் கிடையாது. ராஜாவே, பாவ புத்திய உபேட்சியுங்கோம், நல்லவனாய் இருக்கிற இந்த ராஜகுமாரனை கொல்லாதங்கோம். ஸ்லோகம் 60. தௌஹித்ரஸ்தவ சாம்பிராப்த சோபிரூப சமன்வித ராஜ்யயுக்தஸ்ததா ஸ்ரீமான் கதம் தம் ந வரிஷ்யதே. தௌஹித்ரஹ தவ சம்பிராப்தஹ சஹ அபிரூப சமன்விதஹ ராஜ்யயுக்தஹ ததா ஸ்ரீமான் கதம் தம் ந வரிஷ்யதே. உங்களோடு பேரன் சத்ரு ஜித்து வந்திருக்கானே, அவனும் அழகாயிருக்கிறவனாக்கும், ராஜ்யம் இருக்கு அதே மாதிரி ஐஸ்வர்யம் இருக்கிறவனாக்கும். எதனால இந்த அளவுக்கு சொத்தும் அழகுமெல்லாம் இருக்கிற உங்களோட சொந்தம் பேரனாயிருக்கிற அந்த சத்ருஜித்த ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? ஸ்லோகம் 61. அந்யே ராஜசுதா காமம் வர்த்தந்தே பலவத்தரா கன்யா ஸ்வயம்வரே கன்யா ஸ்வீகரிஷ்யதி சாம்பிரதம். அந்யே ராஜசுதாஹ காமம் வர்த்தந்தே பலவத்தராஹ கன்யா ஸ்வயம்வரே கன்யா ஸ்வீகரிஷ்யதி சாம்பிரதம். பலவான்மார்களான வேறையும் ராஜாக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்காளே, இந்த ராஜகுமாரி ஸ்வயமா ஸ்வீகரிக்கிற இந்த திருமணத்துல அவள் ஆரையாவதும் ஸ்வீகரிப்பாள். ஒருவேளை உங்களோட பேரனியே கூட ஸ்வீகரிக்கலாம், இல்ல வேற ராஜகுமாரர்களை ஸ்வீகரிக்கலாம். ஸ்லோகம் 62. விருதே ததா விவாதக்க பிரவதந்து மஹீபுஜா பரஸ்பரம் விரோதோத்ர ந கர்த்தவ்யோ விஜானதா. விருதே ததா விவாதः கஹ பிரவதந்து மஹீபுஜः பரஸ்பரம் விரோதோ அத்ர ந கர்த்தவ்யः விஜானதா. அப்படி இருக்கிறத என்னத்துக்காக்கும் இங்க ஒரு டிஸ்கஷனோட தேவை. ராஜாக்களை நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, அறிவு இருக்கிறவா பரஸ்பரம் விரோதம் உண்டாக்க கூடாது. இப்படி சொல்லிண்டு திருதிய ஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் முடிவடைகிறது.